தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். துணை முதலமைச்சராகும் வாய்ப்பை இழந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். துணை முதலமைச்சராகும் வாய்ப்பை இழந்தார். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தது. 70 சட்டசபை தொகுதிகளும் ஒரு துணை முதலமைச்சர் பதவி, 10 அமைச்சர் பதவி வழங்குவதாக வாக்குறுதி அளித்தது. தமிழக வெற்றி கழகத்தின் கோரிக்கையை ஏற்று காங்கிரஸ் கூட்டணிக்கு வரவில்லை. மதில் மேல் பூனையாக இருந்தது, இருதலை கொண்டு எறும்பாக இருந்தது. திமுக கூட்டணியில் தொடர்வதா அல்லது தமிழக வெற்றி கழகம் பக்கம் செல்வதா என்று தவித்தது. பிரியங்கா காந்தியோ தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்போம் என்று கூறினார். ஆனால் காங்கிரஸ் மாநில தலைமையானது திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தது. செல்வ பெருந்தகை திமுக ஆதரவாளராக இருந்ததால் மாநில தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார். கடைசி நேரத்தில் இழுபறி நீடித்தது. இறுதியில் திமுகவுடனே பேரம் பேசி கூடுதலாக 3 சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் பெற்று திமுகவுடன் கூட்டணியை தொடர்ந்தது. ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி இருந்தன. திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்தது. தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்து 2 அமைச்சர் பதவியை பெற்றனர். தற்பொழுது அமைச்சராக உள்ள விஸ்வநாதன் அவர்கள் அடிக்கடி மேடைகளில் புலம்ப ஆரம்பித்துள்ளார். தேர்தலுக்கு முன்பாக நாம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்திருந்தால் 70 சட்டசபை உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருக்கும், 10 அமைச்சர்கள் கிடைத்திருப்பார்கள், ஒரு துணை முதலமைச்சர் பதவி கிடைத்திருக்கும். அதை நாம் இழந்து விட்டோம் என்று மேடையில் அடிக்கடி கூறி வருகிறார். துணை முதலமைச்சர் பதவி காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும் வாய்ப்பை இழந்து விட்டோம் என்று அவர் கூறி வருகிறார். துணை முதலமைச்சர் பதவி ஒருவேளை காங்கிரஸ் கட்சியானது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றிருந்தால் அந்த துணை முதலமைச்சர் பதவி யாருக்கு கிடைத்திருக்கும் என்று பார்த்தால், டெல்லியில் காங்கிரஸ் கட்சியோடு யார் நெருக்கமாக உள்ளார்களோ அல்லது மாநில தலைவராக யார் உள்ளாரோ அவர்களுக்குத்தான் கிடைத்திருக்கும். ஆனால் அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் கட்சியின் மூத்தவர் என்பதால் தனக்குத்தான் அந்த துணை முதலமைச்சர் பதவி கிடைத்திருக்கும், அந்த வாய்ப்பு பறிபோய்விட்டது என்று தற்பொழுது அடிக்கடி புலம்பி வருகிறார். இது காங்கிரஸ் வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாகியுள்ளது. உண்மையிலேயே காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்திருந்தால் காங்கிரஸ் குறைந்தது ஒரு 30 தொகுதியாவது வென்றிருக்கும். ஆனால் கேட்பார் பேச்சை கேட்டு திமுகவுடன் கூட்டணி வைத்ததால் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. அதுதான் உண்மை.